தக் லைஃப் பட ட்ரெய்லரில் இடம்பெற்ற முத்த காட்சி குறித்து தொகுப்பாளர் எழுப்பிய கேள்விக்கு நடிகர் கமல்ஹாசன் கொடுத்த பதில் கலகலப்பை ஏற்படுத்தியுள்ளது. படத்தின் ட்ரெய்லரில் த்ரிஷாவுக்கு கூட கமல்ஹாசன் பின்னால் இருந்துதான் முத்தம் கொடுத்தார், ஆனால் உங்களுக்கு உதட்டிலேயே முத்தம் கொடுத்து விட்டாரே என நடிகை அபிராமியை பார்த்து தொகுப்பாளர் கேள்வி எழுப்ப அதற்கு சிரித்துக்கொண்டே பதிலளித்த கமல்ஹாசன், இதெல்லாம் நாங்கள் விருமாண்டியிலேயே ரிஹர்சல் பார்த்து விட்டோம், விடுங்க சார் என கலகலவென்று பதிலளித்துள்ளார். தக் லைஃப் படம் ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. படக்குழு செம்ம ப்ரமோஷன்ல இறங்கிட்டு இருக்காங்க. இதுல த்ரிஷாவோட ரோல் பலரோட கவனத்தை இருக்க, இதுவரை அவர் நடிச்சதுல இருந்து டோட்டலா வித்தியாசமா இருக்கும்னு மணிரத்னம் சொல்லியிருக்காரு. அவரோட கேரக்டர் படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம்னு மணிரத்னம் கூறியிருக்காரு. இது மட்டும் இல்ல, ஜிங்குச்சா பாட்டுல சானியா மல்ஹோத்ரா டான்ஸ் பலரை ரசிக்க வைக்க அவங்களோட ரோல் பத்தியும் கேள்வி எழுந்துச்சு. கடைசியில அவர் கேமியோ மட்டும்தான்னு, பாட்டுல மட்டும்தான்னு வருவாங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாரு மணிரத்னம். சிலம்பரசன் அடுத்தடுத்து படங்கள் நடிச்சாலும் அவரோட ரசிகர்கள் மட்டும் இல்லாம கோலிவுட்ல பலரும் ஆவலோடு எதிர்பார்க்கிற படம்னா STR 50 தான். ரஜினிகாந்த், கமல்ஹாசன், தயாரிப்பாளர் தானுன்னு பல ஜாம்பவான்கள் புகழ்ந்து தள்ளியிருக்க கதை கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்துக்கு அப்புறம் ஒரு செம கதையோட வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தேசிங் பெரியசாமி. முன்னாடி கமலோட ராஜ்கமல் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறதா இருந்தப்போ கடைசி நேரத்துல அவங்க விலக தன்னோட பிறந்தநாள் அப்போ STR 50 படத்தை தானே தயாரிக்க போறதா சிலம்பரசன் அறிவிச்சாரு. இப்படி இருக்க தக் லைஃப் நிகழ்ச்சி அப்போ பேசின கமல்ஹாசன் இந்த படத்துல சிலம்பரசனை நடிக்க வைப்பதற்காக STR 50 படத்தை கைவிட வேண்டிய நிலை வந்ததா ஒரு தயாரிப்பாளரா சொன்னாரு. தொடர்ந்து தயாரிப்பாளரா பேசின சிலம்பரசன் இந்த கதை மேல நம்பிக்கை இருக்கிறதுனால தயாரிப்பாளர் ஆயிட்டதா சொன்னாரு. மேலும் சிவாஜி, கமல், அஜித் மாதிரி STR 50 படத்துல பெண் வேடத்துல சிலம்பரசன் நடிக்க போறதையும் உறுதியா சொல்லிட்டாரு. லோகேஷ் இயக்கத்துல கூலி படத்துல நடிச்சு முடிச்ச ரஜினிகாந்த் அடுத்ததா நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல ஜெயிலர் 2 படத்துல நடிச்சிட்டு வராரு. இதன் படப்பிடிப்பு கேரளாவுல நடந்துட்டு வர ஷூட்டிங் முடிச்சிட்டு ரஜினிகாந்த் சென்னை வந்திருக்காரு. ஏர்போர்ட்ல செய்தியாளர்கள் ஜெயிலர் 2 படம் பத்தி கேள்வி எழுப்ப டிசம்பர்ல ஷூட்டிங் முடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. அப்படியே கூலி போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை சிறப்பா போயிட்டு இருக்கிறதா ரஜினி சொன்னாரு. கூலி படம் முடிஞ்சிருச்சு, இப்ப ஜெயிலர் 2 எப்படி போயிட்டு இருக்கு சார்? எவ்வளவு நாளா இருக்கும் சார் அந்த படப்பிடிப்பு? எவ்வளவு நாள் இருக்கு? எப்ப முடியும்? இப்போ எதிர்பார்க்கலாம். முடியுது வந்து சொல்ல தெரியல, வேற எதுக்கு மோஸ்ட்லி டிசம்பர் ஆயிடும். கொஞ்சம் கூலியோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் எப்படி இருக்கு சார்? ஜெயிலர் 2 படத்துல ரஜினியோட மோகன்லால், சிவண்ணா, பாலகிருஷ்ணான்னு மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடிக்கிறதா தகவல் ஓடிட்டு இருக்கு. ஆனா இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா எந்த அறிவிப்பும் வெளியாகல.